ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிடாதே. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலங்களிலே நாம் மீண்டுமாக விஷயமுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை ஆசிர்வதித்தலும் நான் கேட்கிற செய்தி ஆசிர்வதித்தலும் பேசுகிற அடியானை மறுத்து நீர் வெளிப்படும் கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமென். நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனங்கள் 7, 8. கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைக்கு மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் வாசி கேட்ட இந்த வசனங்கள் நாம் யாவருக்கும் நன்றாய் அறிந்த பகுதி. இயேசு 2000 ஆண்டுக்கு முன்பதாக எருசலேமை நோக்கி பவனியாக செல்லுகிறார். யாரும் அழைக்கவில்லை, ஆனால் பெரிய கூட்டம் அவருக்கு பின்பதாக தானாகவே ஒரு கூட்டம் சேர்கிறது. எல்லோரும் சத்தமாக, யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆண்டவரை இப்பொழுதே எங்களை லட்சியம் என்று அதில் பொருள்படும். இதெல்லாம் நாம் அறிந்த பகுதி. பொதுவாகவே அரசர்கள் போருக்கு செல்லும் போது குதிரையிலே செல்வது வழக்கம். குதிரை போரை குறிக்கும், குதிரை ஆற்றலை குறிக்கும், பலத்தை குறிக்கும். போர் முடிந்து வரும்பொழுது கழுதையிலே வருவார்கள். வெற்றி பெற்ற பிற்பாடு அது வெற்றியினுடைய அடையாளம், அமைதியின் அடையாளம் இந்த கழுதை. ஆனால் இயேசுவோ தான் சிலுவை போருக்கு செல்லும் என்பதாகவே கழுதையிலேயே செல்கிறார். கழுதை அமைதியை குறிக்கும். தன் சிலுவை போருக்கு முன்பதாக ஆண்டவர் இப்படி செய்வதனுடைய நோக்கம், நான் எப்பொழுதுமே அமைதியுடைய அரசர் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் சொல்கிறார். அந்த வகையிலே இயேசுவினுடைய இந்த பவனி நமக்கு சொல்லுகிற காரியத்தை ஒரு சின்ன சிந்தனையாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பேன். வசனம் 8 நாம் இப்படி வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே பிரித்தார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே பிரித்தார்கள். வஸ்திரம் என்பது ஒரு மனிதனுடைய அடையாளம். அப்படியானால் இந்த கூட்டம் தங்களுடைய அடையாளத்தை இயேசுவுக்கு முன்பதாக இழப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று அர்த்தம். இயேசுவுக்கு முன்பதாக நம்முடைய அடையாளத்தை இழப்பது என்பது மனிதனுக்கு முன்பதாக மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை தரும் என்றால் அது மிகையாக இருக்க வாய்ப்பில்லை. உடை என்பது நாம் எல்லோருக்கும் ரொம்ப முக்கியம். ட்ரெஸ் கோட் என்றெல்லாம் சொல்லுகிறோம். எங்கே எப்படி உடை அணிய வேண்டும் என்பது நாம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ஆனால் எங்கே இந்த மக்கள் இயேசுவை சந்தித்த பிற்பாடு தங்கள் உடைகளை கழற்றி வழியிலே பரப்பினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை இந்த மக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். நம்முடைய உடை நம்முடைய அடையாளம் அல்ல. நாம் யாரை கருத்துக் கொள்கிறோமோ அது நம்முடைய அடையாளம். இதுதான் இந்த மக்கள் நமக்கு சொல்கிற செய்தி. பவுலடிகளாரும் அதைத்தான் சொல்லுவார். கலாத்தியர் 3:27 ஆண்டவரை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார் பவுலடிகளார் சொல்லும்போது. நாம் இந்த பரிசுத்த வாரத்திலே பல காரியங்களை நமக்காக சேகரிக்கிறோம், பல காரியங்களை நமக்காக செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய அடையாளத்தை விட்டுவிட்டு அவரை அணிந்து கொள்வது. இதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம். இந்த பரிசுத்த வாரத்திலே நாம் யாரை அணிந்து கொண்டிருக்கிறோம்? லெந்து என்கின்ற சொல்லுக்கே துளிர் விடுதல் என்றுதானே அர்த்தம். பழையவர்கள் எல்லாரும் விட்டுவிட்டு புதிய அலங்காரத்துக்குள்ளதாக வருவதுதானே லெந்து காலம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கிறிஸ்தவம் கொடுக்கிற ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த லெந்து காலம். நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்கும் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு விஷயம் நம்மை கட்டி எழுப்புகிறதற்கும் இந்த காலம் நம்மை தயார் செய்கிறது என்றால் மிகையாய். பெரியமானவர்களே, நான் சொன்ன இந்த காரியத்தை உங்களிடத்தில் மீண்டும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த மக்கள், இந்த சாதாரண மக்கள் இயேசுக்கு முன்பதாக தங்களுடைய அடையாளத்தை எல்லாம் விட்டுவிட்டு வழியிலே தங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் பரப்பி ஆண்டவரை வாரும் என்று சொல்லி வரவாற்றார்களே, நாமும் கூட ஆண்டவரிடத்திலே சேரும்போது நம்முடைய பழையவை எல்லாம் விட்டுவிட்டு பழைய அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல் ஆண்டவரிடத்திலே கிட்டு சேரும்போது
புது அடையாளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு புதிய அடையாளத்தை கொடுத்து அவர் எதிர்பார்க்கிற பாதையிலே நம்மை வழிநடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.